ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்விங் தினேஷ். நம்ம எல்லாரும் சைக்கிளு, பைக்கு, காரு, ஆட்டோ, பஸ்ஸு, லாரி, ட்ரெயின், ஃப்ளைட்டு இது போல் பல வண்டிகளில் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருப்போம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பூமியிலேருந்து வேறு ஒரு பிளானட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தா, ஆமாங்க, இன்றைக்கி பூமியிலேருந்து நம்ம வேறு ஒரு பிளானட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். அப்படி பூமியிலேருந்து வேறு ஒரு பிளானட்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட்டு என்ன ஸ்பீடில் போகும்? அது வந்து ஒரு செகண்டுக்கு 7.5 கிலோமீட்டர் ஆவரேஜாக கண்டிப்பாக ஒரு செகண்டுக்கு போகும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 450 கிலோமீட்டர் போகிறதுக்கான ஸ்பீடு அது போகும். ஸோ அது வந்துட்டு 1 ஹவரில் 27,000 கிலோமீட்டரை ரீச் பண்ணோம். ஸோ நம்ம அப்படி ஒரு வேகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம பூமியிலேருந்து அதர் பிளானட்டு எத்தனை நாள் எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ண போகிறோன்றதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மூணுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 3 டேஸில் போயிட முடியும். ரெண்டாவதாக வீனஸு 5 மாதங்கள் ஆகும். மூன்றாவதாக மார்ஸு 6 மாதம் ஆகும். அடுத்ததாக ஜூபிட்டர் 5 வருஷங்கள் ஆகும். அது தொடர்ந்து சேட்டன் 7 வருஷங்கள் ஆகும். அடுத்ததாக மெர்க்குரி 7 வருஷம் 5 மாதம் ஆகும். அடுத்ததாக யுரேனஸ் 8 வருஷம் 5 மாதம் ஆகும். அடுத்ததாக நெப்டியூன் 12 வருஷம் 5 மாதம் ஆகும். சரிங்க, நம்ம பூமியிலேருந்து சூரியனுக்கு போகிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோவும் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.